என்னெல்லாம் தேவைன்றது நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைவேட், ஸோ ப்ரைவேட் end of ID and then private string of employee name and then private and then string குள்ள department and then private double குள்ள salary. ஓகே, ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதோட getter setterல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ getter setter select all this one, ஸோ generate and add constructor. சோர்ஸில் போய்ட்டு நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிங்க, கன்ஸ்ட்ரக்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்தராக வந்து டூ ஸ்ட்ரிங்கை நம்ம ஓவர் ரைட் பண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் டூ ஸ்ட்ரிங்கை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ சோர்ஸில் நீங்கள் டூ ஸ்ட்ரிங்கை ஓவர் ரைட் மெத்தட், ஸோ அதில் வந்து டூ ஸ்ட்ரிங்கை நீங்கள் ஓவர் ரைட் பண்ணிக்கிறதுக்கு இதை கொடுத்தீங்கன்னா டூ ஸ்ட்ரிங் ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நம்மளுக்கு என்னெல்லாம் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணும்போது ஸ்ட்ரிங்காக தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ எனக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது ஐடி ப்ளஸ் ஸ்பேஸ் ப்ளஸ் நேம் ப்ளஸ் ஸ்பேஸ் plus department plus space plus salary. ஸோ இதையும் நம்ம டூ ஸ்ட்ரிங்கை ஓவர் ரைட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு ஒரு எம்ப்ளாய் கிளாஸ் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மெயின் கிளாஸ் வந்து நம்ம மெயின் மெத்தட் நமக்கு போகணும். அந்த மெயின் மெத்தட்குள்ளே தான் நம்ம CSV ஃபைல் பேஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு CSV ஃபைல் நம்மளுக்கு தேவை. ஸோ இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம இதுக்குள்ளே அந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் CSV கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணேன்னா லிஸ்ட்